மேலே சிலுவை இருக்கும் பாருங்கள், ஃபவுண்டைன். இந்த 6 நாள் க்ரூஸ் பயணம்ங்கிறது ஆல்ரெடி ரொம்ப நாள் பிளான் பண்ண ஒன்று. த ட்ரூ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அந்த கனவு இன்றைக்கி தான் நடந்திருக்கு. இது எங்களோட பயணித்த என்னுடைய நண்பர்கள். அங்கே மேலே ஒரு ரூமில் லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா போப்பாண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி லைட் எரியலைன்னா போப்பாண்டவர் வெளிநாட்டில் இருக்காருன்னு அர்த்தம். கிளைமேட் அருமையாக இருந்தது. வெயிலாகவும் இருந்தது, அதே நேரத்தில் நல்ல கூலாக இருந்தது. எங்களுடைய ஷிப்பு இருக்கிற ஏரியாவிலேருந்து பஸ்ஸில் வந்திருக்கோம் இங்கே. ஸோ வாட்டிக்கன் சர்ச்சு பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸில் வி ஆர் கோயிங் டு கொலீசியம். ஏற்கனவே ஒரு உலக அதிசயம் பீசா கோபுரம் பார்த்தோம், சாய்ந்த கோபுரம், இட்டாலி. இது கொலீசியம். ரோமில் எவ்வளவு பெரிய கட்டடங்களெல்லாம் என்ன மாதிரி சிதலம் அடைஞ்சிருக்கு. தெரியும், கொலீசியம் கிளேடியேட்டருங்கிற ஒரு மூவி பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும். அடிமைகளை வச்சு சண்டை போடுறது, மிருகங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிறது, மனிதனுக்கு மனிதன் சண்டை போடுறது, அதை சுற்றி பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்குறது. அந்த காலத்தில் அதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட். மூவியெல்லாம் இல்லாத காலம். ஸோ ஆன் தி வே அப்படியே வரும்போது ஒரு ஃபவுண்டைன் போக போகிறோம், ரிவேரா ஃபவுண்டைன் அப்படின்னு, ஃபவுண்டைன் ரிவி. ஸோ இந்த இடம் சிவந்தமன் படத்தில் சிவாஜி கணேசன் காஞ்சனா ஒரு ராஜா ராணியிடம் பாட்டு படித்த இடம் அது. இங்கே வர்ற தண்ணி வேறு ரொம்ப லாங்காக இருந்து வருது. ஒரு புனிதமான ஒரு ஹோலி வாட்டர். அப்படி தண்ணி கிளேசியராக இருக்கும், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். நிறைய பேர் தங்களுடைய டிசையர், அதாவது ட்ரீம், ஆசைப்பட்டது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காயின் அதில் தூக்கி போடுறாங்க. ஸோ அதனால் உள்ளே நிறைய காயின் இருக்குது. அந்த கிளேசியரில் அந்த காயினெல்லாம் அப்படி பளிச்சுன்னு தெரியுது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் பிளேஸ் இன் இட்டாலி. ஸோ இது நேபாள். மறுநாள் காலையில் நேபாள் சிட்டி வந்துட்டோம். நேபாளும் இட்டாலி தான். இட்டாலியில் உள்ள 5 பெரிய நகரங்களில் இது ஒன்று, நேபாள். அந்த மலை மேலே ஒரு பெரிய கோஸ்டல் இருக்குது. கோஸ்டல்னால் அரண்மனை, கோட்டை. நம்ம சொல்லுவோம்ல கோட்டை கொத்தளங்கள், அந்த மாதிரி அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது சிட்டியை பார்க்க போகிறதில்ல. இதுக்கு மேலே பக்கத்தில் ஒரு பெரிய வல்கோனா, எரெக்ஷன் வல்கோனாவை பார்க்க போகிறோம். ஸ்டில் ஆக்டிவ் வல்கோனா. இப்போ பார்த்தா கூட உள்ளே புகை கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இது நேபாள் போர்ட் ரோட ஹார்பர். இங்கே ஒரு பெரிய மியூசியமே இருக்குது. முக்கியமான விஷயம், பீஸா சாப்பிட்றோம்ல நம்ம, பீஸா அது உருவான இடமே நேபாள் தான். விதவிதமான பீஸாவை இங்கே பார்க்கலாம். அதுக்குண்டான ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். முதல்ல உருவாக்கின
பீஸா ரெஸ்டாரண்ட் கடையையும் பார்க்கலாம். இது கப்பலோட 13வது டெக்கில் இருக்கும். எந்த நாட்டில் ஷிப்பு போகுதோ அந்த நாட்டோட கொடி அங்கே இருக்கும், மேலே பறக்கும். ரெண்டாவது, இந்த கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த கொடியும் பறக்கும். ஸோ இதுதான் நான் தான் ராஜ்மலர். ஹார்பரில் பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்பெல்லாம் ஏராளமாக இருக்கும். அதே மாதிரி பேசஞ்சர் ஷிப்பு, நம்மளை மாதிரி க்ரூஸு, ஃபெரி எல்லாம் இருக்கும், அணிவகுத்து இருக்கும். பன்னெண்டாவது டெக்கில் ஜிம்மு. ஏர்லி மார்னிங் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். இதுதான் வல்கோனா போகிறோம். இந்த வல்கோனாவிலேருந்து வரக்கூடிய அந்த எரெக்ஷன் சாயில் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஆறு தீ பிளம்பு, அது ஓடி எவ்வளவு நீளத்துக்கு அந்த ஆறு போயிருக்கு தெரியுங்களா? கரு 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 கருன்னு அந்த ஆறு போய் அது மேலே அருமையான கரும் பச்சையில் செடிகள் வளர்ந்துருக்கு. நேச்சுரல் பிளான்ட். பஸ்ஸு கீழே நிற்குது. எரிமலை வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம நடந்து தான் மேலே வரணும். இது என்னோட ஒய்ஃபு. கல்லாக இருக்கும், அதில் ஏறி அப்படியே ரவுண்ட் அடிக்கணும். இது நான் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேப்பல் சிட்டி ஃபுல்லாக தெரியும். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னோடய ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்னுடைய க்ரூஸை. ராயல் கரீபியன் க்ரூஸ் நிற்கிற இடத்த வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுதான் அந்த வல்கோனாவோட கோன் சென்ட்ரு. ஸ்டில் ஆக்டிவ், புகையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இட்டாலி போலீஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்போடு இருக்கிறாங்க. உள்ளே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நிறையா மூங்கில் கம்பியில் வச்சு சுற்றி பார்டர் கட்டியிருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பின தீ பிளம்புகள் தான் இதுக்கு கீழே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, பம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பம்பிங்கிற ஊரே டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் அந்த பம்பி ஊரை சுற்றி பார்த்தோம். அரண்மனை எல்லாம் டேமேஜ். நூற்றுக்கணக்கான பிணங்கள் அழிஞ்சு எரிஞ்சு அப்படியே எலும்போடு இருக்கும். அதெல்லாம் நான் காட்டலை இதில். அவங்க அப்படியே லைவாக மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன பியூட்டினா, மார்க்கெட் இருக்குன்னா அந்த மார்க்கெட்டு ஃபிஷ் மார்க்கெட்னால் அந்த ஃபிஷ்ஷு படம் அந்த சோத்தில் இருக்கும். காய்கறினா அந்த காய்கறி அந்த சோத்தில் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ட்ரைனேஜ் வசதி வச்சு கடலில் கலக்கிற மாதிரியெல்லாம் கழிவு நீர் பாசனம் அப்போயே பண்ணியிருக்காங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ நைட்டு ஷிப்புக்கு வந்துட்டோம். ஷிப்போட லாபி. ஸோ இன்றைக்கி நைட்டு என்னென்னா காலா டின்னர். அப்படின்னா 5 நாள் ஷிப்லேயே இருந்துட்டோமா. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு அப்புறம் நாலு நைட்டெல்லாம் அவங்கவுங்க ஊரை போய்
புறப்பட்டுருவோம். அதனால் இந்த 5ஆவது நாள் ஒரு செலப்ரேஷன், ஒரு மேரேஜ் ரிசப்ஷன், கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி அவங்கவுங்க அழகழகான ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, எக்ஸலண்ட் காஸ்டியூம் போட்டு மேலே டின்னர் நடக்கும். ஏறத்தாழ 24 மணி நேரம் ஷிப்பு போய் சேர்றதுக்கு ஆகும், பார்சிலோனா போகிறதுக்கு நேபாளிலேருந்து. அதனால் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். எல்லாம் என் கூட வந்த நண்பர்கள். ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸான மியூசிக் கண்டக்டர்லாம் இருப்பாங்க. அவங்களோட மியூசிக் அதில் தான் நாங்கள் ஆடுறோம். இந்த ஆட்டமே எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், குதூகலம் எல்லாமே இருக்கும். இது குரூஸில் எவ்ரிடே 6:30 to 9 and 9:30 to 11 உலக அளவில் ரொம்ப பிரபல்யமான கலைஞர்களுடைய ப்ரோக்ராம் நடக்கும். 2.5 மணி நேரம் டெய்லி. ஸோ ஒவ்வொரு நாளும் நடந்த ப்ரோக்ராமோட சின்ன சின்ன காட்சிகளை உங்களுக்கு காட்டுறேன். பிரமாதமான மின் ஒளியில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தியேட்ரு பார்த்தீங்கன்னா 3000 பேர் சர்வசாதாரணமாக உட்கார்ற மாதிரி சீட்டு. பயங்கர குளிர், ஏசி, அவ்வளோ ஏசி. இது கப்பல் போய்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் போர்ட்லேருந்து ஷார்ப்பாக 6 மணிக்கு ஷிப்பு எடுத்துருவாங்க. மேஜிக் ஷோ நடக்கும், ஜிம்னாட்டிக்ஸ் நடக்கும், இன்ஸ்டண்ட் டான்ஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கலைஞர்கள். ஸோ இந்த மெடிட்டேரியன் குரூஸில் ஆல்மோஸ்ட் ஃப்ராங்க்ஃபர்ட், பார்சிலோனா, கேன்ஸ், நைஸ், ஃப்ரெஞ்ச் ரிவேரா, ஆண்டிபஸ், பைசா, வாட்டிக்கன் சிட்டி, ரோம், நேபாள், இட்டாலி, திரும்ப பார்சிலோனா, ஃப்ராங்க்ஃபர்ட் போய் இந்தியா போய் சென்னைக்கு வந்துடும். சாப்பாட்டு மெனுவெல்லாம் அதெல்லாம் எடுக்கலை. எனக்கு எப்போயுமே சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறது பிடிக்காது. பட் அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுக்கிறேன். பட் இதில் இருந்த வீடியோவெல்லாம் எடுக்கலை சாப்பிடும்போது. அவ்வளோ வெரைட்டிஸ். ஸோ வீடியோ பார்க்குறவங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில்
உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜ் மலர்.